ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரகுராம் ஜானகி அழைச்சிட்டு நேராக கோவிலில் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் புவனேஸ்வரி, லிங்கம், பசுபதி 3 பேருமே அதே கோவிலுக்கு வராங்க. அப்போ பசுபதி என்னம்மா திடீர்னு கோவிலுக்கு வந்திருக்க, பின்ன அந்த ஜானகி உள்ள போயிடுவா, இனி வெளியில வரவே மாட்டா, அந்த ரகுராமும் ஜானகியும் பிரிஞ்சிட்டாங்கன்னு அந்த சந்தோஷத்துல தான் நான் சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன், வாங்க அப்படின்னுட்டு 3 பேரும் வராங்க. அப்பன்னு பார்த்து இந்த பக்கம் ரகுராமும் ஜானகியும் சாமி கும்பிட்டுட்டு இவங்க கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவங்க 3 பேரும் அந்த இடத்துல செம டென்ஷன் ஆகுறாங்க. என்னங்க பெருசா ஜானகிக்கு ஜாமீன் எல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, ஆனா 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையா ஜோடியா போயிட்டு இருக்காங்க, அப்படின்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு போதும், இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு செம டென்ஷன்ல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க புவனேஸ்வரி. இந்த பக்கம் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. மணி, சிவா, மாயா 3 பேரும் வீட்டுக்கு வந்ததும் பத்மா, பார்வதி 2 பேரும் சேர்ந்து நக்கலா பேசிட்டு இருக்காங்க. என்ன அண்ணியை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு பணம் கிடைச்சிருக்காதே, ஐயோ பாவம், நாங்கள் தான் சொன்னல, கண்டிப்பாக அண்ணனை மீறி இந்த ஊரில் யாரும் உதவி பண்ணவே மாட்டாங்க, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இதான் விதி போல அப்படின்னு 2 பேரும் பேசினதும் இந்த பக்கம் சிவா, மாயா, மணி 3 பேரும் அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ, இங்க பாரு பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு, ஜானகி அண்ணி வெளியில வந்துட்டாங்க அப்படின்னதும் என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு ரமணி பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா பாட்டி, பெரியம்மா வெளியில வந்துட்டாங்க அப்படின்னதும் அது எப்படி, இந்த ஊர்ல யாருமே பணம் கொடுக்கல, அப்படி யார்கிட்ட நீங்க பணம் வாங்கினீங்க, அப்படியே அண்ணன் எடுத்து யார் உங்களுக்கு பணம் கொடுத்தா அப்படின்னதும் அதுவா, அவர் ரொம்ப தைரியமானவர், நல்லவங்க பக்கம்தான் எப்பவுமே நிற்பாரு, அண்ணனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர் அப்படின்னதும் அப்படி யாரு, வேற யாரு, அவங்களோட புருஷன் தான் அப்படின்னு மாயா சொன்னதும் 2 பேரும் அதிர்ச்சி ஆறாங்க. அது எப்படி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன் வாய்ப்பு இல்லை, இங்கே பாரு, ஆயிருந்தா இருந்தாலும் மச்சான் அவங்களோட புருஷன், அதனால தான் அவர் சம மாசா கார்ல இறங்கி பணம் எல்லாம் கட்டி அண்ணியை வெளியில் எடுத்துட்டாரு அப்படின்னு சிவா சொன்னதும் இவங்க 2 பேருக்கு செம காண்டாகுது. உடனே அந்த இடத்துல நம்ம பார்வதியா, அப்பனா இன்னும் அவங்கள காணுமையா, அதுவா, அது அங்க மாமாவே இங்கே பாருங்க, இங்கே பாரு ஜானகி, என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ அவங்க 2 பேரும் தியேட்டர், கோவில், குளம், ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நல்லா ஃபன் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு மணி சொன்னதும் இவங்க 2 பேரும் செம கடுப்பாகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா, இங்கே பாரு, ரொம்ப நாளைக்கு பிறவோ அன்னி வராங்க, அதனால போய் ஆர்த்திலாம் ரெடி பண்ணிவை அப்படின்னு பாட்டி மணி எல்லாம் சொன்னதும் இவங்க 2 பேரும் செம கடுப்பில் போய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரகுராமும் நம்ம ஜானகி சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்போ நம்ம ஜானகி உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணம் முடிச்ச ஸ்டார்ட்ல இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட வந்தோம், அப்போ நீங்கள் எனக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்க, நான் உங்களுக்காக பண்ணேன், ஆனால் 2 பேரும் ஆர்டர் பண்ணது 2 பேருக்குமே சுத்தமாக பிடிக்காது, அதுக்கப்புறமா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு புரிஞ்சு நமக்கு என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஜானகி சந்தோஷப்பட்டு பேசினதோ ரகுராம் ஒரு வார்த்தை கூட பேசாம சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போறாங்க. அதே மாதிரி ஜானகியும் கை கழுவ போகும்போது உடனே நம்ம ஜானகி கை துடைக்க அவங்க புடவை முந்தானியை கொடுத்ததோ அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல அந்த வேலை பார்க்குறவங்க துடைக்கிறதுக்கு நம்ம ரகுராம் கிட்ட கொடுத்துட்றாங்க. இதனால நம்ம ஜானகி புடவையில் துடைக்காமல் விட்டுடுறாங்க ரகுராம். அதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்ததும் உடனே ஆர்த்தி எடுக்கிறதுக்காக பத்மா, பார்வதி வராங்க. ஸோ 2 பேருக்குமே ஆர்த்தியெல்லாம் எடுத்துட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க. எங்கள் அண்ணி வரமாட்டாங்களோன்னு நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோன்னு, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அண்ணி, உங்களை எடுத்து எவ்வளோ பெரிய விஷயம் துரோகங்கள் பண்ணியும் நீங்க அவங்களுக்காக அவங்கள வெளியில எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு போதும், நான் ஒன்றும் அவ என் மனைவிங்கிறதுக்காக வெளியில எடுத்துட்டு வரல, என் பொண்ணுக்காகவும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்கிறதுக்காகவும் தான் நான் அவங்கள வெளியில எடுத்துட்டு வந்தேன், மற்றபடி இதுல எதுவும் இல்லை அப்படின்னுட்டு ரகுராம் அங்கிருந்து போனதும் பத்மா, பார்வதி சந்தோஷப்படுறாங்க. இது நினைச்சு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தனா மாயா வராங்க. ஆரம்பத்தில் ஜானகி வீட்டுக்கு வந்த டைம் தனா கட்டி பிடிச்சிலாம் அழுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தனா
தனமும் மாயாவும் ஜானகிக்கு அட்ரஸ் சொல்கிறாங்க. பெரியம்மா, நீங்கள் இதெல்லாம் யோசிக்காதீங்க, பெரியப்பாவுக்கு உங்கள் மேலே அதிக காதல், அதனால தான் ரெஸ்டாரண்ட் கோவிலெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு போதும். உடனே நம்ம ஜானகி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நம்ம ஒரு இடத்த கிளம்பணும் வா அப்படின்னுட்டு மாயாவும் ஜானகியும் கிளம்பி புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. எப்படி இது நடந்துச்சு? அந்த ஜானகி ரகுராம் கூட சேர்ந்து வாழவே கூட அப்படின்னு செம டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரி அப்படின்னுட்டு ஜானகி செம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. நீ எல்லாம் ஒரு அப்ப நான் பெத்த பிள்ளை இல்லைன்னு சொல்லி அனுதாப தேடிட்டு இருக்கா அப்படின்னு போது எங்க என்ன பேசிட்டு இருக்க, நீங்க தானே எங்க காட்டியே இல்லாம பண்ணீங்க, இப்போ என்ன நாடகம் போடுறீங்களா அப்படின்னு புவனேஸ்வரிக்கு இருந்து கேட்டது. போது நிறுத்தடி, இங்க பாரு, இந்த ஊருக்கு வேணும்னா நீ யாருன்னு தெரியாம இருக்கல, ஆனா எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். இப்படி சொந்த பிள்ளை இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு அனுதாப தேடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு ஜானகி கேட்டதும், இங்கே பாரு, நான் இருக்கும் வரைக்கும் உன் குடும்பத்தையும் நல்லா இருக்க விட மாட்டேன், உன்னையும் அந்த ரகுராமே சேர்ந்தும் வாழ விட மாட்டா அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்ப மோசமாக பேசினதோ. இங்கே பாரு, நல்லவங்க நிரந்தரமாக நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லடி, கூடிய சீக்கிரமே உன் கதை முடிய போகுது, கண்டிப்பாக சொல்கிறேன், நீ நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு ஜானகி சொன்னதும், அதையும் பார்க்கலாடி, என்ன மீறி உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு புவனேஸ்வரியும் ஜானகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விட்டுட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்